ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம மரவள்ளி கிழங்க எப்படி குக் பண்ணுறது, அப்புறம் அதில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் குக் பண்ண போகிறதில்ல, அம்மா பண்ண அதுக்கான வாய்ஸ் மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த கிழங்க வேக வச்சுட்டு அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா இந்த மாதிரி சட்னி வச்சு கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவோட எண்டில் பார்க்கலாம். இந்த கிழங்க இந்த மாதிரி ரவுண்டாக அருவாமனை வச்சு இல்லைன்னா கத்தி வச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிழங்கு அதிகமாக ஹில் ஸ்டேஷன்லேயும் வறட்சியான இடங்கள்லே தான் நல்லா விளையும். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. வேக வச்ச மரவள்ளி கிழங்கு நாம் சாப்பிடும்போது நமக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். இப்போ கிழங்கெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் அதோட தோலை இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடும். இதை சுகர் பேஷண்ட்ஸ் நல்லா சாப்பிட்டுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இதை நம்ம சாப்பிட்றதுனால பிளட் சுகர் லெவல் நல்லா குறையும். கிழங்குல இருந்த தோல் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண் இருக்குது. அதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இதை லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா அதில் ஒட்டிகிட்டு இருந்த மண் எல்லாமே ஈஸியாக வந்துடும். இப்போ கிழங்கு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அதுலேருந்து மண் எல்லாமே நல்லா போயிடுச்சு. இப்போ அதில் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வைக்கணும். இப்போல்லாம் 30-40 வயசுலேயே எல்லாத்துக்கும் பேக் பெயின், கை கால் வலி எல்லாமே வருது. போன் ஸ்ட்ரென்த் இல்லாதனால தான் அந்த மாதிரி வலி எல்லாம் வருது. இந்த கிழங்க வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டா போன்ஸு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். ஒரு மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்ச அப்புறம் அடுப்பை லோவாக்கிட்டு 1 நிமிஷம் இதை வேக வைங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் கிழங்கு எடுத்து செக் பண்ணி பாருங்கள். சில கிழங்கு சீக்கிரமாகவே வெந்துடும். கிழங்கு முக்கால்வாசி வெந்த அப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேக வைங்க. சில கிழங்கு வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஆகும். அதனால் கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நாம் சாதம் வடிக்கிற மாதிரி மீதி இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுக்கலாம். கிழங்கு நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. வேக வச்சதில் கொஞ்சம் கிழங்கு நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன். மீதி கிழங்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு அதில் நம்ம தாளித்து சேர்க்க போகிறோம். இந்த கிழங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டோன்னா அந்த நாள் ஃபுல்லாக நம்ம நல்லா எனர்ஜியோடு இருக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு, உளுந்தம்பருப்பு லேசாக கலர் மாறினதும் 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அதை லேசாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கலர் மாறட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதுக்கு 1லேருந்து 2 நிமிஷம் வரை ஆகும். வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதை நம்ம மசிச்சு வச்ச கிழங்கோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கிழங்குக்கு சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பாதி பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த சட்னியில் கொஞ்சம் மாங்காய் சேர்த்து அரைச்சோன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். 2 நிமிஷத்தில் சட்னி ரெடி ஆகிடுச்சு. சட்னி அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், ஏன்னா தக்காளியிலே நிறையா தண்ணி இருக்கும். அதே மாதிரி இது தாளிக்கவும் தேவையில்லை. இன்றைக்கி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இதை நல்லா சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.